மெகாட்ரான், நீ ஏன்ஷியன்ட் ஆட்டோபாட் ஃப்ரீக்வன்சியை கரெக்டா டிடெக்ட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நம்ம பேக்கப் ரொம்ப தூரத்துல இருக்காது. டெசெப்டிகான்ஸ் என்ன தோண்டி எடுத்திருக்காங்க நமக்கு இப்போ தெரியாது. அதனால இதுக்கு மேல காத்திருந்த பிரயோஜனம் இல்ல. காட்டு, அதை என்கிட்ட கொண்டு வாங்க. அதுவும் ரொம்ப ஜாக்கிரதையா. மெகாட்ரான், ஆட்டோபாட் ரிலாக்ஸ் நீ எடுக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். உனக்கு ஏதோ தப்பான தகவல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஆப்டிமஸ். தேவையில்லாம ஆயுதத்தை தூக்காத. உன் ஆயுதத்தை கீழே இறக்கு. இல்லனா அவசியம் இல்லாம ரெண்டு பக்கமும் பேரழிவுகள் ஏற்படும். வாய்ப்பே இல்ல. The spark extractor. கணிக்க முடியாதது. இருந்தாலும் அந்த ரேடியஸ்குள்ள இருக்கிற எல்லா ஸ்பார்க்கையும் சுலபமா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும். யோசிச்சு பார்த்தா என்ன நேரா இதுகிட்ட நீதான் கொண்டு வந்த ஆப்டிமஸ்? இல்ல வேற மாதிரி சொல்லவா? ஓராயன் பேக்ஸ் தான் கூட்டிட்டு வந்தான். உன்னோட டிசெப்டிகான் ஷீல்டு நீ அப்படியே விட்டு இருக்கணும். ஏன்னா அவனுக்கு தெரியாது உன்னோட கோட் பிரேக்கிங் ஸ்கில்ஸ். அது எனக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்தது. கொஞ்ச நாள் நாம ஒன்னா இருந்தாலும் அது எனக்கு பெரிய பயனை கொடுத்தது. சவுண்ட் வேவ், கிரவுண்ட் பிரிட்ஜ் அனுப்பு. அடிச்சு நொறுக்குங்க. பேக்கேஜை முதல்ல செக்யூர் பண்ண. உண்மையாவே உனக்கு தில் அதிகம் தான் பம்பிள் பீ. இதோ நாம டிடெக்ட் பண்ண ஏன்ஷியன்ட் ஃப்ரீக்வன்சி சோர்ஸ். ஒரு அயக்கான் ஹோமிங் பீக்கன். அது மேல ஆட்டோபாட் லொகேட்டர் என்ன பண்ணுது? போர் நடக்கும்போது கிளாஸ் ஏ டெசெப்டிகான்ஸோட வெப்பன்ஸ் எல்லாத்தையும் நாம பறிமுதல் பண்ணிட்டோம். அதெல்லாம் அயக்கான கீழே உள்ள ஃபால்ட்ல சீல் பண்ணப்பட்டிருக்கு. அங்கதானே ஒரு காலத்துல ஆர்கைவிஸ்டா வேலை செஞ்சீங்க. அயக்கான் கல்ச்சரல் சென்டராவும் இருந்துச்சு, அதே நேரத்துல ஸ்ட்ராங் ஹோல்டாவும் இருந்துச்சு. ஆட்டோபாட்டுடைய ட்ரூப்ஸ் பலவீனமா இருக்கும்போது மெகாட்ரான் அதை ரைட் பண்ணிட்டான். இது இப்படி இருக்க காரணம் இருக்கு. ஒருவேளை அயக்கான எதிரிகள் ஆக்கிரமிக்கிற அந்த ஒரு நேரம் வந்துச்சுன்னா இந்த ஆயுதங்களை வெளியில கொண்டு போய் டெசெப்டிகான்ஸ் கண்ணில் படாம ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அது மட்டும்தான். தெளிவா இருக்கு. சேஃப்டி மெஷருக்காக பீக்கன் ஆட் பண்ணிருக்காங்க. தேவையில்லாத கைகளுக்கு இந்த வெப்பன்ஸ் போக கூடாதுங்கிறதுக்காக.
நம்ம சுறுசுறுப்பான ஸ்டண்ட் டிரைவர் அதை மீட்டுட்டார்ல. இப்ப இதை நம்ம வேர்ல்டுக்குள்ள போக போகுது. மெகாட்ரானுக்கு நீங்க இந்த ஒரு விஷயத்தை தான் கொடுத்தீங்கன்னு நல்லாவே தெரியுமா? ஆர்சி, நீ கேட்ட கேள்வி சரியானது. எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஆப்டிமஸ், நீங்க எல்லாத்தையும் மறந்த நிலையில இருந்தப்போ மெகட்ரான் அதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டான். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸ்பார்க் எக்ஸ்ட்ராக்டர் தான் கடைசியா இருக்கும். மெகட்ரான் வேணும்னு உங்க எண்ணங்களோட விளையாடி இருக்கான்னு எனக்கு தோணுது. அத பத்தி நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? அந்த ஸ்பார்க் எக்ஸ்ட்ராக்டர் என் கையில இருந்தது. வாய்ப்பு கிடைச்சப்பவே அவன் வாய்ஸ் பாக்ஸ் மட்டுமல்ல, அவனை மொத்தமாவே நான் அவனை அழிச்சிருக்கணும். நிச்சயமா சவுண்ட் வேவ் ஓராயனிங்கிறது போறதுக்கு முன்னாடியே அவன் மொத்தமாவே இன்னும் 2 செட் கோஆர்டினேட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. என்னைக்கோ தொலைஞ்சு போன வேற என்ன புதையெல்லாம் நமக்காக அவன் கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காங்கிறத செக் பண்ணலாம். யோ, எனக்கு அதே சிக்னல் தான் கிடைச்சது. இன்னொரு ஹோமிங் பீக் ஏனாக்கலாம். எல்லாரும் கோஆர்டினேட்ல சந்திக்கலாம். சாய்லஸ், நம்ம இடத்துக்கு இன்னொருத்தன் வந்துக்கிட்டு இருக்கான். இன்னும் 2 நிமிஷத்தில் அவன் வந்துடுவான். சுறுசுறுப்பா வேலை செய்யுங்க. இந்த சிக்னல் ஒரு ட்ராப் மாதிரி தெரியுது. பரவாயில்ல, எனக்கு பதிலா பம்பிள் பீ மாட்டிக்கிட்டான். பேக்கப் ரொம்ப சீக்கிரமாவே வந்துட்டாங்க. நமக்கு அதிர்ஷ்டம்தான். இங்கே பாருங்க. கிளம்புங்க. யாரும் இப்படி பண்ணது கான்சா கண்டுபிடிக்க ஒரு வழிதான். வா. என்ன வரலையா? முடியலன்னா என்ன அர்த்தம்? பிஏ உங்களால சரி பண்ண முடியும்ல? பம்பிள் பீ பலமா அடி வாங்கி இருக்கான். ஸ்டன் பிளாஸ்டரோட டீ காக்க தீச்சிருக்கோம். டீ காக்னா என்ன? டீ போன் மாதிரியா? அப்படி சொல்ல முடியாது. வெஹிக்கிள்ஸ் ஸ்கேன் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு உதவுற ஒரு ஆர்கன் அது. என்னால நம்பவே முடியல. பம்பிள் பீயோட ஸ்டீகாக் டேமேஜ் ஆகல, அத காணோம். ஆனா டிசெப்டிகான்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்களே, அதை ஏன் திருடணும்? மெகட்ரான் ஜாம்பிஸை எழுப்ப நினைக்கிறான், ஆனா அவன் திருடன் கிடையாது. இத செஞ்சது மெகட்ரான் கிடையாதுன்னா வேற யாரு? பிரேக் டவுன ஒண்ணுமில்லாம ஆக்கணும்னா தான் இருக்கணும். என்ன அழிக்கிறதுக்கு பார்த்தானே? மேக். அதுவும் இல்லாம அவங்களுக்கு சைபர்ட்ரானியன் பயோடெக்னாலஜி அதிகமான மாதிரி தெரியுது. ஆனா பம்பிள் பீயோட பார்ட் அவங்களுக்கு எதுக்கு? பம்பிள்பீ ப்ளீஸ், உன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இந்த நேரத்துல உன்னால இத ஹேண்டில் பண்ணவே முடியாது.
தப்பா புரிஞ்சிட்டு இருக்க மை ஃப்ரெண்ட். நம்மளுடைய முக்கியமான அங்கம் நம்மளை விட்டு பிரியும் போது அது எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியும். அதோட கூடவே ஒரு விளைவா நம்ம சுத்தி இருக்கிறவங்க மேல நாம என்ன மதிப்பு வைக்கிறோம்ன்றது எனக்கு தெரியும். உன்னை மறுபடியும் முழுமை அடைய வைக்கிறதுக்கு எங்களால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செய்வோம். அப்படி முடியலனா ராட்சனுக்காக புது அந்த காக உனக்கு செஞ்சு தருவாரு இல்ல? தப்பா சொல்லிட்டேனா? மீகோ, டீ காக்குங்கிறது ஒரு பயோ மெக்கானிசம். கிராப் யார்ட்ல கிடைக்கிற விஷயம் இல்ல. இது அவ்வளவு ஈஸியா இருந்தா பம்பிள் பியோட வாய்ஸ் பாக்ஸை நான் ரீப்ளேஸ் பண்ணிருக்க மாட்டேனா? நீ ஒண்ணு யூஸ்லெஸ் கிடையாது பி. சரி சரி, பம்பிள் பீக்கு அவருடைய கார்டு கிடைக்கிற வரைக்கும் நம்ம யாரும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக கூடாது. உன்னோட ஸ்பார்க் சரியான இடத்துல இருக்கா பல்கெட்? இந்த நேரத்துல நம்மள கட்டுப்படுத்திக்கிறது சரியில்லைன்னு தோணுது. அதுவும் இல்லாம மெகாட்ரான் நம்மள அழிக்கிறதுக்கு தேவையான மத்த பொருட்கள் எல்லாம் இப்ப தேடிக்கிட்டு இருக்கான். என்னுடைய பயமே மேக் பாம்பிள் பியோடைய டீக்காக்காக தவறான ஒரு நோக்கத்தை பயன்படுத்துவானு எனக்கு பயமா இருக்கு. பீட்டா டெஸ்ட் ஆரம்பிக்கலாம். இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட். ஸ்கேன் ஆரம்பிக்கிறேன். ஸ்கேன் சக்சஸ்ஃபுல். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆரம்பிக்கிறேன். நீங்க தானா உங்க சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக பாவம் அந்த பிரேக் டவுன் பீஸா மாத்திட்டீங்க. அனுபவத்துல பெருசா எதுவும் கத்துக்கலன்னு தோணுது. சாஃப்ட் பார்ட்ஸ் எங்க இருக்குன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். டிசெப்டிகான். ஓ ப்ளீஸ், இப்ப நான் யாரோட கட்டுப்பாட்டிலையும் இல்ல, யாருக்கும் வேலை செய்யல. அதுவும் இல்லாம நான் உங்களை அழிக்கணும்ன்ற முடிவோட இங்க வந்திருந்தா நீ உயிர் பிச்சைக்காக என் காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருந்திருப்ப. நீ எதுக்காக இங்க வந்திருக்க? கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்ததா. நீ நினைக்கிறத விட நம்ம 2 பேருக்கும் நிறைய விஷயங்கள் பொதுவா இருக்கு. நமக்கு யுத்தத்துல நேர்ந்த தழும்புகளை கூட இப்ப நான் குறிப்பிட விரும்பல. உன் கூட கூட்டணி வச்சுக்கிட்டா எனக்கு என்ன லாபம் கிடைக்கும்? உள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தெரிய வரும். நீ புத்திசாலி. சரி, ஒரு டீ காக்குங்கிறது டெக்னாலஜி கிடையாது, அது பயாலஜி. அப்படின்னா எந்த ஒரு பவர் சோர்ஸையும் அது ரிஜெக்ட் பண்ணிடும், ஒரு எனர்ஜான தவிர. மேல சொல்லு. எனர்ஜான் தான் ஃபியூவல், வெடி மருந்து, அண்ட் எல்லா சைபர்ட்ரானியன்ஸ்க்கும் பிளட். அதுதான். அவங்க எந்த கூட்டத்துல இருந்தாலும் சரி, நம்ம 2 பேருக்குமே அது வேணும். அண்ட் இப்போதைக்கு அதை லொக்கேட் பண்ற வழிகள் எதுவுமே என்கிட்ட இல்ல. ஆனா அதோட கெமிக்கல் மேக்கப்போட பர்டிகுலர்ஸ் நான் உனக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா உங்ககிட்ட இருக்கிற அதிகமான ரீசோர்சஸ பயன்படுத்தி புது டெபாசிட்ஸ் எங்க இருக்குங்கிற வழியை நாம கண்டுபிடிக்கலாம். அதை நாம பகிர்ந்துக்கலாம். ஆனா மெக்குக்கு தேவையான அளவுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் கொடுப்பேன். நீ என்ன பெரிய படையை உருவாக்கணும்னு முடிவு பண்ணிருக்கியா? லட்சியத்துக்கு நான் ஒன்னும் அந்நியன் கிடையாது. ஆப்டிமஸ் கிட்ட இருந்தும் பல்கிட் கிட்ட இருந்தும் எந்த தகவலும் வரல. பம்பிள் பீ,
எனக்கு தகவல் வந்த உடனே கண்டிப்பா நான் உனக்கு சொல்றேன். இவன் தொல்லை தாங்க முடியலையே. யாராவது இவனை கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? நான் இந்த வேலையை முடிச்சாகணும். ஹே பி, வரியா வீடியோ கேம் விளையாடலாம்? பேட் கால். சாரி. ஹேய், தப்பா நினைக்காத. அந்த கேம் வேஸ்ட். பேசாம டிவில ப்ரோக்ராம் பார்க்கலாமா? புத்தம் புதிய அர்பானா 500. இது உங்க உலகத்தை கலக்கிறது மட்டும் இல்ல, இது டிரான்ஸ்ஃபார்மும் பண்ணும். ஆட்டோபாட் கிட்ட இருந்த ஆட்டோவே எடுத்துட்டா அவன் எப்படி ஃபீல் பண்ணுவான்? பி, கம் ஆன். வீல்ஸ் இல்லாமலும் நீ அமேசிங்கா தான் இருக்க. ஐ மீன், வாழ்க்கையில ஸ்பீடு மட்டுமே முக்கியம் இல்ல. பர்சனல் பெஸ்ட் ஆசி ஈஸியா 120ல வந்துட்ட. பம்பிள்பீ, எங்க கோவமா போற? அப்படி எல்லாம் நீ வாக்கிங் எல்லாம் போக முடியாது. நாம மறைஞ்சு வாழற ரோபோட்ஸ். இந்த உருவத்துல நீ பேச விட்டு வெளியில போனா யார் கண்ணிலையாவது பட்டுடுவா, அது ரிஸ்க் ஆயிடும். நம்ம யார் கண்ணிலையும் படக்கூடாது. வேற வழியே கிடையாது. நீ அமைதியா ஓரமா போய் உட்கார்ந்துதான் ஆகணும். ஆமா பம்பிள்பீ, நான் உன்னை சரி பண்ற வரைக்கும் தான். உள்ள ஏறிட்டியா? வீட்டுக்கு லிஃப்ட் கொடுத்ததுக்கு நன்றி. ஜாக் அம்மாவோட ஃப்ரெண்ட். ஹாஸ்பிட்டல்ல நீங்களும் ஒரு நர்ஸ் தானே? மத்தவங்க எல்லாம் எங்க? ஜாக் வேலையில இருக்கான். மீக்கோ டீடென்ஷன் ஆயிட்டா மறுபடியும். நான் பல்கேட் எதிர்பார்த்தேன். உன்னை டிசப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிடு. அவன் எனக்கு காவல்கார வேலையை பார்க்கறான். சைரன் போட்டு வண்டியை ஓட்டலாமா? இல்ல வேண்டாம். இதுவாதான் இருக்கணும். நான் மத்தவங்களை அலர்ட் பண்றேன். நம்ம 2 பேராலையும் ஹேண்டில் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். ஆனாலும் என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ராச்செட், பம்பிள்பீயோட வாய்ஸ் பாக்ஸுக்கு என்ன ஆச்சு? அது ஒண்ணும் இல்ல. ஒரு போர்ல சிவியரா டேமேஜ் ஆயிடுச்சு. அதான் எப்படி? எப்படின்னு நினைக்கிற? கொடூரமா தான். ஆஃப் கோர்ஸ், டைகர் பேக்ஸ்ல தான் அது நடந்தது. மெகாட்ரானோட படைகள் நம்ம துணிச்சலான வீரனை புடிச்சிட்டாங்க, விசாரிச்சாங்க. ஆனா அவன் எந்த தகவலையும் சொல்ல மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தான். அவனோட துணிச்சலுக்கு அவனுக்கு கிடைச்ச பரிசு தான் இது. பம்பிள்பீயை குப்பையில தூக்கி போட்டுட்டாங்க. ஆனா ஆட்டோபாட்ஸோட ட்ரூப்ஸ் அவனை கண்டுபிடிச்சு ட்ரியாஸ் ஃபெசிலிட்டிக்கு கொண்டு வந்துட்டாங்க. அங்க ஒரு ஃபீல்ட் மெடிக் அவனோட கண்டிஷனை எப்படியோ ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டாரு. சோ பம்பிள்பீயோட உயிரை காப்பாத்தினது அந்த ஃபீல்டு மெடிக்கா? அத நாம அப்படியும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா அந்த மெடிக் இன்னும் சிறப்பாகவும் செஞ்சிருக்கலாம். கிளியர். என்ன எப்படி சமாதானப்படுத்தி கூட்டு வந்தாலே தெரியல. மீகோவை விட நீ மோசம். சரி சரி, எனக்கு தெரியும். எல்லா மிஷின்லயும் வேகமா போகணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா உன்னோட சரி, நான் எதுவும் பேசல. ஆனா ஆப்டிமஸ்க்கு தெரிஞ்சதுன்னா இது என் ஐடியா இல்லைன்னு சொல்லணும். சிக்னல் அந்த பக்கத்துல தான் வருது. நம்மள நோக்கி தான் வருது வேகமா. நான் பிடிக்கிறேன். ஓகே, நீ அவனை போய் பிடி. என்ன ஓடி வந்துட்டு இருக்கான்?
உன்னால என் டயரை கூட ஷூட் பண்ண முடியாதா? ஐயோ பாவம். பாம்பல் பி, உன்னோட ஃபேமஸ் ஹார்ஸ் பவர் எங்க போச்சு? எனக்கு கொஞ்சம் ஸ்பீடா காட்டு. எங்க வண்டி மேல ஸ்கேட்டிங் பண்ணிட்டு வரான்? உன் கூட இருந்து கொஞ்ச நேரம் விளையாடணும்னு எனக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா நான் ஒரு டெலிவரி பண்ண வேண்டியிருக்கு.